வணக்கம் நண்பா. இன்னைக்கு இந்த வீடியோல எது போய் பார்ப்போம் அப்படின்னா அப்கமிங் மலேசியன் தமிழ் படம் சுட்டா தலைன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் 15 போல ரிலீஸ் பண்ண பிளான் இருக்கிறாங்க. சோ அந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தனேஷ் பாபு. சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பரமபதம் அப்படின்னு படம் எடுத்திருக்காரு. சோ அந்த படம் நான் பாத்தீங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சோ நீங்க இன்னும் அந்த அந்த படத்தெல்லாம் பாக்க அப்படின்னா பரமபதம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிளா இருக்கு. சோ இந்த சுட்டா தலைனுக்கு படத்தோட இந்த டைட்டில் டீசரா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் சிங்கிளா இருக்கட்டும், செகண்ட் சிங்கிளா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் அந்த டீசர் ட்ரெய்லர் விட்டுருந்தாங்க. சோ அந்த லிங்கா இருக்கட்டும் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். சோ மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுட்டா தலைவன் படத்தோட ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு நம்ம ரியாக்ஷன் அண்ட் ரிவ்யூ இந்த வீடியோல ஷேர் பண்ணுவோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னும் 2 நிமிஷம் 12 செகண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ வாங்க செக் பண்ணி பார்ப்போம். Dime que lo que tengo que hacer para tenerte mi amor otra vez en mi cama. Mr. X. Samadram. Kili இப்ப எங்க இருக்கு? The day after tomorrow, Kalong River. Hope it goes well. It will be. இவனுக்கு யாரும் 4 பேர் வருவானுங்களா, சமுத்திரத்தை ஏதோ தூக்க சொல்லுவானுங்களா, கடைசியா நம்மள பிரியாணி ஆடாக்கிட்டு போயிருவானுங்க. பிரியாணி தாண்டா, ஆடு நம்மல்ல. உங்க மூஞ்சி தேடவே அரை நாள் ஆகுது. இதையும் விரிச்சு அடிச்சிருக்கானுங்கன்னா ரொம்ப மோசமான ஆளா இருப்பாங்க போல. ஆனா அந்த சமுத்திரத்தை ஃபைட் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏதாவது பெருசா வேணும் பாஸ். இந்த பெருசு போதுமா? சமுத்திரத்தோட இதோட பெருசு. என்கிட்ட ஒண்ணு இருக்கு. நம்ம இப்பதான் ட்ரெய்லர் பார்த்து முடிச்சோம். ஸோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் தாட் என்னன்னு அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல பார்த்து தான் ஆகணும். ஸோ அதுவும் நல்ல தியேட்டர்ல நல்ல ஸ்கிரீன்ல பார்த்தா மட்டும்தான் இந்த படத்தோட விஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இந்த படம்லாம் இது மாதிரி விஜுவலா செமையா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு முடிவு எடுத்துருவேன். கண்டிப்பா ஒரு நல்ல தியேட்டர்ல ஒரு நல்ல ஸ்கிரீன்ல பார்த்தா மட்டும் தான் அந்த விஜுவலி செமையா எக்ஸ்பீரியன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் கட்டு தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டீசர் ட்ரெய்லர் ஒரு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டிகோடிங் வீடியோலாம் செஞ்சு நம்ம போட்டிருப்போம். ஸோ அதை பார்க்காதீங்க, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். ஸோ டெஃபினட்டா கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ அது பார்த்து அந்த டிகோடிங்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ அந்த டிகோடிங்லாம் ஒண்ணுமே என்ற அளவுக்கு போயிருச்சு. ஏன்னா அந்த டீசர் ட்ரெய்லர் வரப்போ அந்த கதை ஃப்ளோ இப்படிதான் போக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்த நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருப்போம். பட் இதை பார்க்குறப்போ இது சம்திங் வேற மாதிரி இருக்கப்பா. ஸோ நம்ம டிகோடிங் வேறு நம்ம பண்ணது இதுக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி ஒரு ட்ரெய்லர் கிட்ட தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. பார்த்தோன்னே அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ எனக்கு ரொம்பவே கிளிக் ஆச்சுன்னு தான் சொல்லுவேன். இந்த ட்ரெய்லர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கேட்டீங்கன்னா இந்த ட்ரெய்லர்ல இந்த படத்தோட கதையை அவங்க ரிவீல் பண்ணாதுதான் இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றினே சொல்லுவேன். ஏன்னா ஏதாச்சும் ஒரு படத்தோட அந்த ஒரு கதையை ஸ்ட்ரெயிட்டா டீசர்லயோ இல்ல ட்ரெய்லர்லயோ சொல்லிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டா அந்த படத்தை பார்க்குறப்போ நம்மளுக்கு அந்த ஸ்கிரீன் பிளே அந்த ஃப்ளோ மண்டையில பதிஞ்சிடும். அடுத்து இதுதான் நடக்க போகுது, அடுத்து இதுதான் நடக்கும் சொல்லிட்டு அந்த ஸ்கிரீன் பிளே ஃப்ளோ மண்டையில பதிஞ்சதுனால அடுத்த சீன் எந்த அளவுக்கு பெருசா இருந்தாலுமே அந்த சீன் அடுத்து நடக்கும் சொல்லிட்டு அந்த ஒரு கியூரியாசிட்டி அந்த கியூரியாசிட்டியும் சரி, அந்த த்ரில்லிங் சீனும் சரி, அந்த இன்டென்சிட்டி கொஞ்சம் லெஸ் பண்ற மாதிரி தான் அந்த ஒரு ஸ்கிரீன் பிளே ஃப்ளோ நம்ம பதிஞ்சதுனால அப்படி ஃபீல் ஆகும். பட் இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை ஃபுல்லா ட்ரெய்லர் ரிவீல் பண்ணாம இந்த படத்தை கேரக்டர் எத்தனை பேர் தான் இருக்க போறாங்க, ஸோ இது ஆக்ஷன் படம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா அதை கவனிச்சு கரெக்டா சூப்பரா ட்ரெய்லர் கட் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு உண்மையாவே இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ சூப்பராகவே இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த சிஜி அந்த சிஜி விஷயம்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா ஒர்க் அவுட் ஆகுதுச்சு. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா அந்த பவித்ரா ஃபுல்லா அவர் தலையை சுடிக்கிற மாதிரியா இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் விக்னேஷன் அந்த ஒரு கண்ணு வச்சு கடலை ஃபுல்லா பிளாஸ்ட் பண்றதா இருக்கட்டும். ஸோ மாதிரி நிறைய சீன்ஸ் பாத்தீங்கன்னா சிஜி சூப்பராகவே பண்ணிருக்காங்க. ஸோ தனுஷ் பிரபான் பாத்தீங்கன்னா ரியல் அந்த லைஃப் ஸ்டன் சீக்வன்ஸ் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். காடி ஓட்டிட்டு இருக்கும்போது காடி விட்டுட்டு ஷூட் பண்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரியல் லைஃப்ல நடந்த
வந்து ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் தான் நினைக்கிறோம். ரியல் ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த ஒரு விஷயமே டூப் போடாம வந்துட்டு கரெக்டா வந்து பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது பாக்குறப்போ உங்களுக்கு தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல தேட்டர்ல பார்த்தா மட்டும் தான் நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பரா வந்து கிடைக்கும். ஸோ உண்மையாவே ஒரு நல்ல ஸ்கிரீன்ல பார்க்கணும் தாங்க ஆசைப்படுறேன். ஸோ அதுதான் இந்த ட்ரெயிலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த அடிஷனலா பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவா பட்டுச்சு. ஏன்னா இது நார்மலா அவங்க ஸ்டார்ட் பண்ணி பொறுமையா ஆரம்பிச்சு அப்படியே அது கிராஃப் வந்து ஏறிக்கிட்டே தான் ஆச்சு தவிர அதுக்கப்புறம் இறங்கல. ஏன்னா இந்த அந்த அந்த ஒரு ட்ரெயிலர் இந்த ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லோவா தான் ஆரம்பிச்சு. அடுக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆரம்பிச்சாலுமே அது கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆரம்பிச்சு. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரெயிலர் வந்து பீக்ல போயிடுச்சு. அதே மாதிரி வந்து மியூசிக்கும் பாத்தீங்கன்னா வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. ஸோ அது அப்படியே வந்துட்டு ஃபுல்லா அந்த ட்ரெயிலருக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லா வந்து பீக்ல போயிடுச்சு தான் சொல்லுவேன். ஸோ உண்மையாவே ஜெகதீஷ் அண்ணா வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்னே சொல்லுவேன். ஏன்னா இந்த டீசர் ட்ரெயிலர்லயே பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரிலீஸ் பண்ண டீசர் ட்ரெயிலர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதுல வந்துட்டு அதுவே நார்மலா தான் வந்து கட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா வந்து அந்த டீசர் ட்ரெயிலர் பாத்தீங்கன்னா வந்துட்டு வேற மாதிரியான ஒரு ட்ராக் வந்து போட்டுருப்பாரு, வேற மாதிரி ஒரு பிஜிஎம் போட்டுருப்பாரு. ஸோ அந்த பிஜிஎம் பாத்தீங்கன்னா வந்துட்டு டிஃபால்ட்டா மலேசியா தமிழ் படத்துல இருக்கிற மாதிரி வந்து பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் டிஃபரெண்டா வந்து பண்ணிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ட்ரெயிலரும் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஜெகதீஷ் அண்ணா போட்டிருக்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா வந்து சூப்பரா ஒரு மாதிரி அது அந்த ட்ராக்கே பாத்தீங்கன்னா வந்து நம்ம அந்த டிஃபால்ட் இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து உடச்சி இது வந்து வேற மாதிரி வந்து புதுசா வந்து பண்ணிருக்காங்க. ஸோ அதுவா இருக்க மாதிரி கேரக்டர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஸோ தனுஷ் பிரபு அண்ணா வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அது சில இந்த ட்ரெய்லர் பாக்குறப்போ வந்துட்டு நிறைய இந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து சூப்பரா ஒர்க் பண்ணிச்சு. டெஃபினட்டா டேரக்ட்ல பாக்குறப்போ வந்து கண்டிப்பா வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையாவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா டீசர் ட்ரெய்லர் வர்றப்போ வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்துச்சு. பட் இந்த ட்ரெய்லர் பாக்குறப்போ பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஓகே இந்த படத்துல சம்திங் வந்து கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஃபீனாஸ் கூட வந்துட்டு இந்த படத்தை பார்த்துட்டு இப்போ வரைக்கும் வந்து மலேசியன் தமிழ் படத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஆக்ஷன் படம் நான் பார்த்தது இல்ல அப்படின்னு வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒஃபிஷியலா யார் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நம்ம தனேஷ் பிரபு வந்துட்டு ராகா இன்டர்வியூல வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுவா இருக்கட்டும் மாதிரி நிறைய இந்த படத்தோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா வந்துட்டு நிறைய வரதுனால வந்து நம்மளுக்கே ஓகே இவங்க ப்ரொமோஷனே பாத்தீங்கன்னா வந்துட்டு அங்கங்க வேற வேற யூனிவர்சிட்டியா இருக்கட்டும். ஸோ வேற வேற இடத்துல போய் லிட்டில் இந்தியா எல்லாம் பண்றாங்க. ஸோ அந்த படத்து மேல அவ்வளவு கான்பிடென்டா இருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து தனேஷ் பிரபானவும் சொல்லியிருக்காரு இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லா நான் வந்து ஒரு ஜாய்ஃபுல்லா தான் இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன். ஸோ டெஃபினட்டா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் எப்பவுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஜான்ரா தான் வந்து ஒரு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் நம்ம தனேஷ் பிரபானா. ஸோ ஏற்கனவே பரமபாதம்னு சொல்லிட்டு எடுத்தாரு. அது ஒரு மிஸ்டரியான ஒரு படம், ஒரு அட்வென்ச்சர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அக்ரினி பாத்தீங்கன்னா வந்து ஒரு சைக்கோபாத் சம்பந்தப்பட்ட ஒரு கதையை வந்து எடுத்துருக்காரு. இது பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லா வந்து ஒரு பிளாக் காமெடி ஆக்ஷன் த்ரில்லா வந்து எடுத்துருக்காரு. பட் இது பார்த்தா பிளாக் காமெடி மாதிரி தெரியல, ஃபுல்லா மனசு வந்து ஆக்ஷனா வந்து இறங்கிட்டாரு நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டா காமெடிஸ் வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிரும், அது டவுட்டே கிடையாது. ஸோ இந்த படத்தோட மெயின் ஜான்ரா ஆக்ஷன் சீன்ஸ் தான். அது டேலர் பாக்குறப்ப வந்து பியூர்ல இருந்து ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரு. தேட்டர்ல பாக்குறப்ப கண்டிப்பா வந்து மிரட்டலா இருக்கும். இதுதான் நம்ம இந்த படத்தோட ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பட்ட விஷயம். சரி நீங்க ஒன்னும் ட்ரெய்லர் பார்க்கல அப்படின்னா தாராளமா கண்டிப்பா இங்க பியூர் ஃபார் லைஃப் சேனல் வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம தான் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ அடுத்த மாசம் 15 வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதான் நம்ம